அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகம் படம் தொடர்பாக இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் தற்போது சென்சார் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சென்சார் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு தணிக்கை வாரியம் அனுப்பியதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் தற்போது ஜனநாயகன் படத்தில் சென்சார் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தற்போது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நடிகர் விஜயின் இறுதி படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பெருமளவிற்கான சிக்கல் ஏற்பட்டு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாமல் திரைப்படம் இன்று காலை சிறப்பு காட்சிகளோடு வெளியாக இருந்த நிலையில் இந்த திரைப்படம் வெளியிடப்படாமல் தடை செய்யப்பட்டிருந்தது. தடை என்பது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததன் காரணமாக படங்களை வெளியிட முடியாமல் திணறியது. ஆனால் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா தற்பொழுது தீர்ப்பை வாசிக்க துவங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக நடிகர் விஜயின் ஜனநாயக திரைப்படத்திற்கு UA சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். UA என்பது குடும்பங்களோடு சென்று பார்க்கக்கூடிய படம். ஆகவே குடும்பங்கள் குழந்தைகளுடன் சென்று அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றமே உறுதி செய்து தற்பொழுது UA சான்றிதழை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் இருந்த சிக்கல் என்பது விலகி இருக்கிறது. இன்று அதாவது 2 மணிக்கு பிறகாகவோ அல்லது நாளை காலை சிறப்பு காட்சிகளோடு ஜனநாயகன் களம் காண இருக்கிறது என்பது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் முடிந்து இன்று காலை 10:30 மணி அளவில் தீர்ப்பு வாசிக்கப்படும் என்று தேதி குறிப்பிட்டிருந்த நிலையில் நீதிபதி அமருக்கு வந்ததற்கு பிறகு உடனடியாக அந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார். முதல் கட்டமாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அந்த UA சான்றிதழ் வழங்க வேண்டும், சென்சார் போர்டு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த சென்சார் போர்டில் இருந்தவர்கள் படத்தை முன்பே பார்த்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டுமே புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகார் ஏற்புடையதாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் முன்பே கருத்து தெரிவித்திருந்தது. இது போன்ற கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிக்கும் பொழுதே அந்த திரைப்படத்திற்கான சிக்கல்கள் இல்லை என்பது அதன் மூலமாக உறுதியாக இருந்தாலும் நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க வேண்டியிருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்திருக்கிறார்கள். ஜனநாயகனுக்கு இருந்த சிக்கல் நீங்கி தற்பொழுது சென்சார் போர்டை உடனடியாக UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சென்சார் போர்டு தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா முழுவதும் வெளியாகக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் சென்சார் போர்டு மத்திய தணிக்கை சான்றிதழ் பெறப்பட்டதற்கு பிறகுதான் அந்த படம் திரையில் வெளியிடப்பட வேண்டும். என்றால் மத உணர்வுகளை புண்படுத்துவது, சாதி ரீதியான உணர்வுகளை புண்படுத்துவது, வயலேஷன், ரத்த காட்சிகள் இருப்பது, அதிக அளவில் கத்தி எடுத்து கொலை செய்வது, துப்பாக்கியில் சுடுவது என பல்வேறு விவகாரங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கும். அப்படி அதை தணிக்கை சான்றிதழ் குழுவினர் அமர்ந்து அந்த திரைப்படத்தை முதலில் பார்ப்பார்கள். பார்த்ததுக்கு பிறகாக சான்றிதழ் வழங்குவார்கள். சான்றிதழ், UA சான்றிதழ் என்றெல்லாம் பிரித்து அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அப்படி தணிக்கை செய்யப்பட்ட படம் தான் திரையில் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள். அதே போல அரசியல் உள்ளுணர்வு, மறைந்த தலைவர்களை பற்றி கொச்சையாக படம் எடுப்பது, இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படமாக எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இந்த தணிக்கை சான்றிதழ் தான் தடை செய்யக்கூடிய இடத்திலும், அதே போல இந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று உத்தரவிடக்கூடிய இடத்திலும் இந்த தணிக்கை சான்றிதழ் குழுதான் இருக்கும். அதுதான் ஆங்கிலத்தில் சென்சார் போர்டு என்பார்கள். இந்த சென்சார் போர்டு குழுவினர் படத்தை பார்த்ததற்கு பிறகுதான் ஜனநாயக திரைப்படத்திற்கு அந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட்டை கொடுப்பதில் சிக்கல் இருந்தது. அந்த சிக்கலை தான் தற்பொழுது விலகி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பை நீதிபதி PT ஆஷா வாசித்திருக்கிறார். அதில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதற்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை, வெளியிடலாம். உடனடியாக UA தர சான்றிதழை அந்த திரைப்படத்திற்கு வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிறுவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த UA சான்றிதழ் என்பது குறிப்பிடக்கூடிய அந்த சாராம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நடிகர் விஜயுடைய இறுதி படமான அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை குடும்பமாக சென்று பார்ப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதை இதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கடந்த 2 தினங்களாகவே
எக்ஸ் வலைதளம், சமூக வலைதளம் என அரசியல் ரீதியாகவும் பல கருத்துக்களும் பல களங்களும் அங்கு காணப்பட்டது. என்றால் விஜயுடைய படம் ரிலீஸ் ஆவதிலிருந்து பிரச்சனைக்கு மத்திய அரசு பிரச்சனையா, மாநில அரசு பிரச்சனையா என தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்பட்டு வந்தது. அதே போல நடிகர் விஜயாக இருக்கும் வரை பிரச்சனை இல்லை, ஆனால் அரசியலுக்கு வந்ததாக பிறகுதான் பிரச்சனை என சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் திமுக, விஜய் ரசிகர்கள் பாஜக, விஜய் ரசிகர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவிப்பது, அதே போல திமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிப்பது என சமூக வலைதளங்கள் மூலமாக 2 தினங்களாக வெறும் வாக்குவாதங்கள் முற்றியிருந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த சான்றிதழை வழங்கலாம், UA சான்றிதழ் வழங்கி உடனடியாக அந்த சென்சார் போர்ட் சர்டிபிகேட்டை தயாரிப்பு நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சரியாக மணி 11 மணியை நெருங்க இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த 2 மணி காட்சிகள் அல்லது மாலை 6 மணிக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தயாரிப்பு நிறுவனம் தயாராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் நாளை காலை சிறப்பு காட்சிகளோடு ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிறப்பு காட்சியை தமிழக உள்துறை அமைச்சர் தான், உள்துறை செயலகம் தான் அது சிறப்பு காட்சிக்கான அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும். ஆகவே அடுத்ததாக தமிழ்நாடு அரசிடம் சென்று சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி கோர வேண்டும். சிறப்பு காட்சிக்கு அனுமதி கோரும் பட்சத்தில் காலை 9 மணிக்கு பிறகாக இருப்பதுதான் அந்த சிறப்பு காட்சி. என்றால் நடிகர் அஜித்குமாருடைய படம் வெளியாகி ஒரு ரசிகர் ஒருவர் உயிரிழந்ததற்கு பிறகாக சிறப்பு காட்சிகள் அனைத்தும் 5 மணிக்கு ரத்து செய்யப்பட்டு 9 மணிக்கிலிருந்து தான் சிறப்பு காட்சி என்று வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாளை காலை ஜனநாயகன் படம் 9 மணிக்கு வெளியிடப்பட போகிறதா அல்லது இன்று பிற்பகலே வெளியிட இருக்கிறார்களா என்பதை தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவார்கள். என்றால் தமிழகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடந்த 2 தினங்களாக அரசியலுக்கு பிறகாக ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். அதே போல இதற்கு இடையே, அதாவது ஜனநாயகன் படம் வெளியாகக்கூடிய சூழலில் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படமும் வெளியாக இருக்கிறது. இந்த பராசக்தி திரைப்படத்தை இன்பன் உதயநிதி வெளியிடுகிறார், திமுகவுடைய தரப்பினுடைய அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வெளியிடுகிறது. ஆகவே அரசியல் ரீதியாக தவேகா தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து அந்த மோதல் போக்குகளும் கருத்து முரண்பாடுகளையும் வெளிப்படுத்தி வந்தார்கள். என்றால் பராசக்தி திமுக ஆதரிப்பதாகவும் தவேகா ஜனநாயகனை ஆதரிப்பதாகவும் ரசிகர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்தில் சண்டையிட்டு வந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் வெளியிடுவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதை அடுத்து திரையரங்குகளில் பாதுகாப்பு எப்படி இருக்க போகிறது என்று தமிழ்நாடு மாநில அரசு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே போல காவல்துறையோட பாதுகாப்பு எவ்வாறு வழங்கப் போகிறார்கள், 2 தரப்பு ரசிகர்களும் அந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் திரையரங்குக்கு வந்து பொதுமக்கள் படம் பார்த்து விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப் போகிறதா அல்லது பாதுகாப்பில் மெத்தன குறைபாடு ஏற்படுத்தி வேற ஏதேனும் திட்டமிடுகிறார்களா என்ற பல சந்தேகங்கள் இருப்பதாகவும் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு மக்களுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இருதரப்பு பராசக்தி திரைப்படத்தை பார்க்க வந்தாலும் சரி, ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க வந்தாலும் சரி, அவை இருவர்களுமே தமிழ்நாட்டு மக்களாக இருக்கிறார்கள். பாதுகாப்பில் காவல்துறை அதாவது கண்ணியக்குறைவு இல்லாமல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். இருதரப்பு ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். திரையரங்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது ரசிகர்களுடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் PT ஆஷா வாசித்த அந்த தீர்ப்பு என்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று பார்க்கலாம். என்றால் நீதிபதி PT ஆஷாவுடைய தீர்ப்பிற்காக ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் காத்திருந்தார்கள் எப்பொழுது நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் என்று. என்றால் நீதிமன்றங்களில் தற்போது நேரலையாகவே அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆகவே இன்று காலை இந்த தீர்ப்பு வாசிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த தீர்ப்பு என்ன என்று கேட்பதற்காக நீதிமன்றத்திற்கு உள்ளாக அந்த இணையதள வழியாக உள்ளே சென்று தீர்ப்பை கேட்பதற்காக ரசிகர்கள் அதிக அளவில் உள்ளே நுழைந்ததும், அதே போல வழக்கறிஞர்கள் அதிக அளவில் நீதிபதி PT ஆஷாவுடைய அறைக்குள்ளாக வந்ததும் அந்த அறையே நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலும் தற்போது இருந்து வருகிறது. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வாசித்ததற்கு பிறகாக விஜய் ரசிகர்கள் ஒரு புறம் கொண்டாட்டம், மறுபுறத்தில் இன்று பிற்பகல் 2 மணி காட்சி அனுமதிக்கப் போகிறார்களா அல்லது நாளை காலை 9 மணிக்கு படம் வெளியாக போகிறதா என்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொங்கலுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருப்பதால் இந்த 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த படத்தை வெளியிடக்கூடிய ஒரு நிலையில் பொங்கலுக்கு முன்பாகவே வெளியிடும் பட்சத்தில் ரசிகர்கள் எல்லாம் பொங்கலுக்கு முன்பாகவே ஒரு 3-4 நாட்களில் படம் பார்த்து விடுவார்கள். பொங்கல் அன்று குடும்பங்களாக சென்று குழந்தைகளோடு முதியோர்களோடு உற்றார் உறவினரோடு சென்று படம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் பொங்கலுக்கு முன்னதாக இந்த படத்தை வெளியிடுவதற்கு தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டது. ஆனால் திட்டமிட்டபடி படம் இன்று வெளியாக இருந்த நிலையில் இன்று வெளியாக முடியாத ஒரு சூழல் இது தமிழகத்தில் மட்டுமே. ஆனால் உலக அளவில் பல நாடுகளில் படம் திரையிடப்பட முடியாமல் நேற்று வெளியிடப்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக
தயாரிப்பு நிறுவனம் அந்த தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே ஜனநாயகன் படத்திற்கான அந்த சிக்கல் தற்பொழுது விலகி இருப்பதால் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்த படம் வெளியாக இருக்கிறது. ஆகவே விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய தணிக்கை சான்று கோரிய வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அடுத்ததாக ஜனவரி 11 ஜனநாயகன் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியே இருக்கிறது. ஆகவே ஜனநாயகன் திரைப்படம் 11ஆம் தேதி வெளியிட போகிறார்களா அல்லது 12ஆம் தேதி வெளியிட போகிறார்களா என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் தான் வெளியிட வேண்டும். ஆகவே தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவெடுக்க இருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் காலதாமதம் செய்ய செய்ய படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை என்னமோ அப்படியே தான் இருக்க போகிறது. ஆனால் வசூலில் ஏதேனும் சிரமம் இருக்குமா அல்லது போட்ட பணத்தை திரும்பி எடுப்பதில் ஏதேனும் சிக்கல் இருக்குமா என்ற கோணத்தில் தயாரிப்பு நிறுவனம் பார்ப்பார்கள். என்றால் ரசிகர்கள் ஒரு பக்கம் படத்தை பார்க்க தயாராக இருந்தாலும் தற்பொழுது விஜயின் ஜனநாயக படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் மேல்முறையீடு மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அமர்வு அனுமதியும் வழங்கியிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருக்கக்கூடிய இதே சூழலில் மிக முக்கியமான மறு உத்தரவும் வந்திருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி அளித்திருக்கிறார். முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குவதற்கு நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருக்கக்கூடிய இதே சூழலில் தலைமை நீதிபதி அமர்வில் சென்று முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறையீட்டில் மிக முக்கியமாக தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டதில் மனுவாக தாக்கல் செய்யுமாறு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க போகிறாரா அல்லது என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வழக்கமாக இது போன்ற வழக்குகளில் உடனடியாக சென்று அவர்கள் தொடர்ச்சியாகவே இது போன்ற முறையீடுகள் செய்யும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நாங்கள் விசாரிக்கிறோம் என்று கூறுவார்கள். என்றால் முறையீட்டை ஏற்று உடனடியாக அதற்கு தடையோ அல்லது விலகலோ என்று நீதிபதி கருத்துக்களை தெரிவிக்க முடியாது.